இளம் தலைமுறை தொகுப்பாளராக அப்துல்லா அவர்களை பரிந்துரை செய்கின்றோம். அப்துல்லா சவால்களின் வலிமையில் ஊக்கமளிக்கும் குரல். தன்னை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்: எனது பெயர் அப்துல்லா. பிறப்பிலிருந்து ஒளியை இழந்த நான் வாழ்க்கையில் பல கடுமையான சவால்களை எதிர்கொண்டேன். அந்த இருண்ட பாதையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களும் பெற்ற மன உறுதியும் தான் என்னை ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளனாக உங்கள் முன் நிறுத்தியுள்ளது. அல்லாவின் அளவற்ற கருணையால் இன்ஷா அல்லாஹ் அந்த அனுபவங்களின் வலிமையையும் நம்பிக்கையையும் ஒளியையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள பேராவல் எனக்குள் ஊற்றெடுத்தது. மேலும் அல்லாவின் கிருபையால் நான் அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்துள்ளேன். அந்த இறைவனின் வார்த்தைகளும் எனது வாழ்வில் போராட்டங்களும் இணைந்து நம்பிக்கையின் சுடரை மற்றவர்களின் இதயத்திலும் பற்ற வைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஒளியற்ற என் பாதையில் நான் சாதித்த ஒவ்வொரு தடயமும் ஒவ்வொரு அவமானமும் என்னை மென்மேலும் செதுக்கியது. புறக்கணிப்புகளும் இரக்க பார்வைகளும் என் மனதை அவ்வப்போது சோர்வடைய செய்தாலும் என் உள்ளே இருந்த நம்பிக்கை ஒருபோதும் அணையவில்லை. அந்த இரண்டு அனுபவங்களே மற்றவர்களின் வலிமையை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஊக்கமளிக்கவும் எனக்கு உந்துதலாக அமைந்தது. என் பலவீனத்தை என் பலமாக மாற்றிக்கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். என் ஊக்கமளிக்கும் பேச்சின் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த போராட்டங்களின் வலிமையும் மீண்டெழுந்த நம்பிக்கையும் எதிரொலிக்கிறது. தெளிவான உச்சரிப்பு, உணர்வு பூர்வமான தொனி மற்றும் என் அனுபவங்களின் உண்மைத்தன்மை என்பன என் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கின்றன. ஊக்கமளிக்கும் பேச்சை நான் வெறும் வார்த்தைகளாக பகிரவில்லை. அது ஒருவரின் மனதை மாற்றும் சக்தி, ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் கருவியாகவே நான் பார்க்கின்றேன். என் இந்த நெடுந்தூர பயணத்தில் எனக்கு தோள் கொடுக்கும் என் விலை மதிப்பற்ற குடும்பத்தினர், உண்மையான நண்பர்கள் மற்றும் ஞானம் நிறைந்த வழிகாட்டிகளுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் அன்பையும் சமர்ப்பிக்கின்றேன். அவர்களின் நிபந்தனையற்ற அன்பு, நிலையான ஆதரவு மற்றும் ஊக்கமே என் ஒவ்வொரு அடியிலும் எனக்கு உத்வேகம் அளிக்கிறது. சமூக ஊடகங்களிலும் பிற தளங்களிலும் என் ஊக்கமளிக்கும் உரைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளேன். அல்லாவின் அளவற்ற கருணையால் இன்ஷா அல்லாஹ் என் குரல் தனிநபர்களின் மனங்களில் புதிய நம்பிக்கையின் விதைகளை விதைத்து அவர்கள் தங்கள் கனவுகளை துரத்தவும் அடைய முடியாத இலக்குகளை எட்டவும் ஒரு ஒளி விளக்காக அமையும் என்று நான் முழு மூச்சாக நம்புகின்றேன். ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாளனாக என் தனித்துவமான முத்திரையை பதிக்கவும் மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றவும் நான் ஆவலுடன் உள்ளேன். எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அல்லாவின் உதவியால் இன்ஷா அல்லாஹ் என் ஊக்கமளிக்கும் குரல் ஒரு மகத்தான மாற்றத்தினை உருவாக்கும். ஒவ்வொரு இதயத்திலும் தன்னம்பிக்கையின் சுடரை ஏற்றி சாதிக்க துடிக்கும் எண்ணங்களுக்கு நான் ஊக்கமளிப்பேன். என் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் உறுதியான மனமும் ஒரு சிறந்த ஊக்கமளிக்கும் பேச்சாளனாக ஜொலிக்க வேண்டும் என்ற தீராத கனவும் அல்லாவின் கருணையால் இன்ஷா அல்லாஹ் என்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். ரிதத்தின் தங்கக்குரல் மகுடத்தை சூட அப்துல்லாவின் குரல் பொருத்தமாக இருக்குமாயின் அவருக்கு ஒரு லைக்கினை வழங்கி இவ்விருதுக்காய் தெரிவு செய்யுங்கள். நல்லபடி வந்து விட்டோம், மகிழ்ச்சி உம்மா, நான் சென்று வருகின்றேன் என்றார் பணிவாய். எல்லையற்ற பேரன்பு உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என்று கிழவி கேட்டாள். அல்லல் தரும் கொடியவனாய் நீங்கள் சொன்ன பொல்லாத நபி முகம்மது நான் தான் என்றார். சங்கை மிக்க நபி பெருமான் வார்த்தை கேட்டு தங்கை போல் நீர் பெருக அழுத மாது, தங்க மனம் படைத்தவரை நபியை உம்மை தவறாக பேசியதை மன்னியுங்கள். உங்களது பொறுமையினால் இஸ்லாம் மார்க்கம் உலகமெல்லாம் பரவும், இது உண்மை என்று அங்கமெல்லாம் நடுநடுங்க ஈமான் கொண்டு அண்ணலார் கரம் பற்றி களிமா சொன்னார். பொறுமையின் சிகரம். இதையெல்லாம் ஒரு குறை, இது உலகில் வாழ்வதற்கான ஒரு தடை என்று மறைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்பதான் இதெல்லாமே நடக்கும். அண்மையில ஒரு 25 வயது ஒரு சகோதர சந்திக்குரிய வாய்ப்பு கிடைச்சு. அவருக்கு 2 கண் பார்வையுமே தெரியாது. ஆனா அவர் செய்த மிகப்பெரிய தவறு, படிக்கல. பெற்றோர்கள் நினைச்சாங்க இது ஒரு குறை, உலகத்திலே வாழக்கூடாது, பிள்ளையை கொண்டு வந்து சமூகத்தில் வச்சா சமூகம் கேலி பண்ணும், இழிவுபடுத்தும்,
தரக்குறைவாக தாழ்த்தி பேசும் என்று அந்த பிள்ளையை வீட்டிலே வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். படிச்சு கொடுக்கல, பிரைல் படிக்கல. நான் கேட்குறேன், என்ன இல்லைன்னு சொல்லி? பிரைல் இருக்கு, குர்ஆன் இருக்கு, உலகத்துல எல்லா விடயத்திலையும் சாதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லா அவரை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உண்மையிலே இவருடைய இந்த ஏவியை நான் செய்கின்ற போது நள்ளிரவு 2 மணி இவருடைய ஏவியை நான் செய்தேன். ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட், அதாவது இந்த தொடரிலே நாங்கள் 25க்கு மேற்பட்ட ஏவியை என்னுடைய குரலால் செய்திருக்கின்றேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் என்றால் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஸ்கிரிப்டினுடைய தரம் எவ்வாறு இருக்கும் என்றால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் அதனை வாய்ஸ் பண்ணுகின்ற போது அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எம்மை பாதிக்கும். அப்படி பாதித்த ஒரு ஸ்கிரிப்ட் அந்த அப்துல்லாவுடைய ஸ்கிரிப்ட். சம்பந்துரை சேர்ந்தவர் எங்களுடைய பிரதம அதிதி அவர்களுடைய கரங்களினால் இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்கின்றார். பெருமிதம் கொள்கின்றோம். வாழ்க்கையில் உயர வேண்டும், அதாவது ஊனம் ஒரு குறை அல்ல, அதனையும் தாண்டி நாங்கள் பயணிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் அப்துல்லா. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு இந்த கௌரவத்தினை வழங்குவதில் ரிதம் டிவி பெருமிதம் கொள்கிறது. உண்மையில் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு. இங்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை என்னுடைய செவிப்புலன் மூலமாகத்தான் அறிந்து கொண்டேன். பிறப்பிலிருந்து 2 கண் பார்வைகளும் இல்லை. இறைவனுடைய நாட்டம், அல்ஹம்துலில்லாஹ். ஊடகத்துறையிலே பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வானொலிகளில் கேட்கிற பொழுது அது உள்ளத்திலே பதித்தது. 2021ஆம் ஆண்டு யூடியூபிலே இஸ்லாமிக் டிவி மீடியா என்ற பெயரிலே யூடியூப் சேனல் ஸ்டார் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு அதிலே ஏனென்றால் இதற்குரிய முக்கியமான காரணம் எங்களை போன்றவர்கள், குறைபாடுடையவர்கள், இவர்கள் சமூகத்திலே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, சமூகத்திலே சமாந்தத்தோடு வாழ வேண்டும் என்று கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கையின் உள்ளத்திலே எழுந்ததற்குரிய காரணம் அதிகமான அவமானங்கள், தடைகள், சவால்கள் அனைத்தையும் கடந்து என் வாழ்க்கை ஒரு தன்னம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து சென்றது. அல்லாஹ்வுடைய உதவியோடு அல் குர்ஆனையும் முழுமையாக மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. புகழ் அனைத்தும் இறைவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ரிதம் டிவி நிறுவனத்துக்கும் அதனுடைய பணிப்பாளர் மதிப்புக்குரிய மஜீத் சார் அவர்களுக்கும், இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். என்னை ஒதுக்கிவிடாமல், மூலையில் வைக்காமல் சமூகத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய பெற்றோர்களுக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஜஸாக்கல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய அப்துல்லா அவருக்கான எங்களுடைய அனுசந்தையாளர்கள் சார்பான ஒரு அன்பு பரிசு வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. KKHF நிறுவனத்துடைய முகாமையாளருக்கு இவர்கள் தந்திருக்கிறார் ஆசிரியர் சைபுடின் அவர்கள். அவர்களுடைய கரங்களினால் இப்பொழுது ACHF நிறுவனத்துடைய பணிப்பாளர் அனஸ்துயின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய படிப்பின் பேரிலே இந்த அன்பளிப்பினை அவருக்கு வழங்கி வைக்கின்றார். அவரை பாராட்டி கௌரவிக்கின்றார். எங்கே உங்கள் கரகோஷம்? வாழ்க்கையில் சில தருணங்கள் எங்களால் மறக்க முடியாதவை. அப்படியான ஒரு தருணத்தை இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றோம். உண்மையிலே ரிதம் டிவியினுடைய இந்த கௌரவம் என்பது அப்துல்லாவுக்கு கொடுத்ததன் காரணமாக எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தருகிறது. இதற்கு பிறகு நாங்கள் எதை செய்யாவிட்டால் பரவாயில்லை என்ற அளவில் பொருத்தமானவருக்கு ஒரு கௌரவத்தை நாங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கௌரவங்களை வழங்கியிருக்கின்றோம். இவை அத்தனையிலும் மிகப்பெரிய ஒரு கௌரவமாக, மிகப்பெரிய ஒரு கௌரவிப்பாக நான் இதனை கருதுகிறேன். நன்றிகள் அப்துல்லா.